சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியே மகிமை. பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி பார்த்தீங்கன்னா சொன்ன பாருங்க, அவர் சொன்னபடி மகர ஜோதி பூஜை மகர ஜோதி அன்னைக்கு நடக்குது. ஐயப்பன் அன்று மகர ஜோதியாய் அவன் பிறந்த நாளாய் உண்டான நாள். அன்னைக்குதான் மகர ஜோதி முழு சக்தியாய் அவதாரமாய் தன் தகப்பனுக்கு சொன்ன மாதிரி காட்சி கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். அவருக்கு மட்டுமல்ல, கோடான கோடி பக்தர்கள் அனைவருக்கும் தன் ஒளியின் ரூபமாய், அந்த தீபத்தின் ஒளியாய், சக்தியின் வடிவமாய், அந்த ஆதி பராசக்தியின் அந்த 1000 இதழ்களாய் 1000 கோடி சூரியனாய் மகர ஜோதியாய் பகவான் ஐயப்பன் காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட மகர ஜோதி பூஜையை இந்த பிள்ளைக்கு பகவான் செய்ய சொல்லி எனக்கு அந்த பூஜ்ய பாக்கியத்தை கொடுத்து அந்த சக்தி பூஜையை செய்ய வச்சு என்னன்னு சொல்லுவான் நான் ஐயப்பன். அவனே வீட்டுக்கு வந்து பசுவாக வந்து அவனுக்கு படைத்த அந்த அன்னத்தை அவனே வாழை இலையோடு சாப்பிட்டுட்டு போயிட்டார். வாழை இலை கூட மிச்சம் வைக்கல, வாழை இலையோட சாப்பிட்டு போயிட்டார் பகவான் ஐயப்பன். என்ன ஒரு கருணையின் கடவுள், கருணாகர மூர்த்தி. அன்னைக்கு சொன்னார் பகவான் ஐயப்பன் என்கிட்ட, எப்பயுமே கார்த்திகை பூஜை பண்ணும்போது ஐயப்பனை கேட்டுதான் நான் சீட்டு குளிக்கு போட்டுதான் பகவான்கிட்ட நான் பூஜை போடுவேன். முதல் வாரமா 2வது வாரம் 3வது வாரம். ஆனா மகர ஜோதி பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பகவான் ஐயப்பன் சொல்லிட்டார், நீ கார்த்திகை வாரம் தான் பூஜை பண்ணணும், முதலும் நீதான் முடிவும் நீதான். அதனால லாஸ்ட் முடிவும் நீதான் முடிக்கணும் ஜோதி. நீ வந்து ஜோதி அங்க என்ன சபரிமலைக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜோதியே இங்க நான் வந்துட்டேன், அந்த ஜோதியை நீங்க காட்டு, ஜோதியை உனக்கு நான் இங்க காட்டுறேன்டா, அந்த ஜோதியை நீ காட்டுற எனக்கு சந்தோஷமான்ட்டு பகவான் என்ன காட்ட வச்சிருக்காரு பாருங்க பகவான் ஐயப்பன். அவன் கருணையின் வடிவான தெய்வம் இல்லைங்க பகவான் ஐயப்பன். 6வது வருஷம் பூஜைய நடக்க முடிக்க வைக்கிறார் பாருங்க பகவான் ஐயப்பன். அவனை என்னங்க சொல்றது பகவான் ஐயப்பனை, நம்பியவர்க்கும் என்றும் அவன் கை கொடுப்பான் ஐயப்பன். நீ வரைக்கும் கை கொடுத்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க பகவான் ஐயப்பன். நீ கோடி கோடியா கொடுக்கிற தெய்வமும் இல்லை, அவனே உன்னை கஷ்டம் இல்லாம பாதுகாக்கிற தெய்வம். உன்னை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல போய் அவனுக்கு தெய்வம். பணக்காசு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. உன்னை பேரும் புகழும் பகவான் ஐயப்பன் உனக்கு கொடுக்கிறான். அந்த பேரை புகழதான் நம்மளால சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு பேரும் புகழோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறான் பகவான் ஐயப்பன். ஆனா கோடியை சேர்த்து வச்சிருக்கான். அந்த கோடி யாருன்னா என் ஐயப்பன் தான். அந்த கோடி யாராலும் அந்த மனசுல இடம் பிடிச்சிட முடியாது, அது விலைக்கு வாங்க முடியாது. என்னுடைய அன்புக்கு அவன் வந்து விட்டான் பகவான் ஐயப்பன். அதை யாராலையும் வாங்க முடியுமா? ஐயப்பனை வாங்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஐயப்பனை ஒருத்தனை வாங்கினா எல்லா சர்வசக்தியும் வாங்கிட்ட மாதிரி. அவனுடைய அன்பு கிடைச்சிட்டா போதும், எல்லா சக்தியோட அன்பு கிடைச்ச மாதிரி. நீ முக்தியும் அடைஞ்சிருவ, ஞானமும் அடைஞ்சிருவேன். பாருங்க, ஞானமும் அவனே, சக்தியும் அவனே, புத்தியும் அவனே, கிரியா சக்தியும் அவனே, ஞான சக்தியும் அவனே. கிரியா சக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி, 3 சக்தியும் அவனே. சுவாமியே சரணமையப்பா. லட்சுமி அவனே, சரஸ்வதியும் அவனே, ஆதி பராசக்தி அவனே. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகாசாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, துணை ஐயப்பனே துணையப்பா.